धन्यवाद हो। இப்பொழுது நாம் ஆதியாகமத்திலிருந்து अभी हम लोग उत्पत्ति में முந்தின ஆதாம் பிந்தின ஆதாமை குறித்து செய்தி கேட்க போகிறோம். पहला आदम और दूसरा आदम के बारे में हम लोग संदेश सुनने वाले हैं। ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். हम वचन बाइबल में एक वचन पढ़ते हैं। ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். उत्पत्ति 3:9 पढ़ते हैं। தமிழ்ல வாசிக்கிறேன். मैं तमिल में पढ़ता हूँ। அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஸ்தோத்திரம். 3 में तब यहोवा परमेश्वर ने पुकार कर आदम से पूछा तू कहाँ है। கர்த்தர் ஸ்தோத்திரம். परमेश्वर को स्तुति। ஆதாம் பார்த்து ஆண்டவர் நீ எங்கே இருக்கிறாய். आदम को देखकर परमेश्वर पूछा कि तू कहाँ है। ஆதாமை பார்த்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். पूछिए आदम तू कहाँ है। கர்த்தர் ஸ்தோத்திரம். परमेश्वर को स्तुति। தேவனாகிய கர்த்தர் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்கினார். परमेश्वर पिता परमेश्वर पुत्र को अपने रूप में उसको बनाया था। அப்படிதான் ஆதியாகமம் 1:27 அப்படி சொல்லுகிறது. तो वैसी उत्पत्ति 1:27 में बोलते हैं அவர் தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். मनुष्य को अपने स्वरूप के अनुसार उत्पत्ति किया है। அவன் தேவ சாயலாகவே சிருஷ்டிக்கப்பட்டான். वो परमेश्वर को स्वरूप में ही उत्पत्ति किया गया था। ஆணும் பெண்ணுமாக தேவன் அவர்களை சிருஷ்டித்தார். उनको लड़के लड़की कर बना के परमेश्वर ஆதாமுக்குள்ள ஏவாளும் இருந்தார். आदम के अंदर ये भी थे। இது ஆவிக்குரிய சிருஷ்டிப்பு. ये आत्मा का प्रकार का उत्पत्ति है। இது ஆதியாகமம் 1:27 சொல்லப்பட்டிருக்கிறது. ये उत्पत्ति 1:27 में बोलते हैं। ஆதியாகமம் 2:7 படிக்கிறோம். भजन संहिता 2:7 में पढ़ते हैं। ஆதியாகமம் 2. उत्पत्ति 2:7 में पढ़ते हैं। தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். तो दो सात तब यहोवा परमेश्वर के आदम को भूमि में मिट्टी से रचा और उसके नथनों में जीवन का श्वास फूंका दिया और आदम जीवित प्राणी बन गया। हालेलुया हालेलुया। அதாவது ஆவிக்குரிய சிருஷ்டிப்பு. पहला आत्मा का प्रकार का அது उत्पत्ति அவருக்குள்ளே சிருஷ்டிக்கிறாரு. वो उसका अंदर किया गया था। அவருடைய ஆவினாலே அவரை சிருஷ்டிக்கிறாரு. वो उसका आत्मा से किया गया था। அவருடைய ஆவிக்குரிய சிருஷ்டிப்பு. वो उसका आत्मा का प्रकार का है। ஆதியாகமம் 1:27 படிச்சோம். वो उत्पत्ति 1:27 में पढ़ते थे। ஆதியாகமம் 2:4 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். भजन संहिता 107 में पढ़ते हैं। தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்குறார். उत्पत्ति में पढ़ते हैं परमेश्वर ने उसका रूप में उसको बनाया। சரீரத்தை மண்ணில உருவாக்குறாரு. शरीर को मिट्टी से बनाते பிறகு हैं। தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவருடைய வாயில இருந்த சுவாசத்தை ஃபுல் ஊதுறாரு. उसका श्वास को उसने फूंक करके किया था। அவர் ஜீவாத்மா ஆகிறார். वो जीव बन गया। தம்முடைய ஆவியை வைக்கிறாரு. उसका आत्मा को रखता அந்த है। ஆவியுடைய தன்மை தான் ஆத்மா. वो आत्मा का स्वरूपी है शरीर। கர்த்தர் ஆத்மா. आत्मा शरीर वो स्वरूपी आत्मा है। ஃபர்ஸ்ட் சரீரம் पहला शरीर है। அவருடைய ஆவி அதான் उसके बाद ஊதுறாரு. उसका आत्मा वो करके அவருடைய ஆவி वो उसका आत्मा है। அதுக்கப்புறம் அது ஜீவ ஆத்மாக மாறுது. उसके बाद जीव आत्मा करके அந்த ஆவியுடைய தன்மை தான் ஆத்மா. वो जीव का वो एक स्वरूपी है आत्मा। முதலாவது ஆவிக்குரிய சிருஷ்டிப்பு முதலாவது சிருஷ்டித்தார். पहला आत्मा का प्रकार उनको बना दिया। அந்த ஆவிக்குரிய சிருஷ்டிப்புல वो आत्मा के बनाने के ஆணும் பெண்ணும் समय இருக்கிறாங்க. लड़के और लड़की है। பிறகு மண்ணினால சரீரத்தை உண்டாக்கி उसके बाद मिट्टी से शरीर அந்த बनाते மண்ணால हैं। சரீரத்தை அப்படியே ஆவியை வைக்கிறாரு. वो शरीर से वो बनाते हैं। அது ஊதும்போது ஜீவாத்மா மாறுது. वो करके करने का समय उसमें जीव आता है। இதுதான் ஆதாம். आदम ஆதாம் அப்படின்னா இப்ரேய பாஷையில என்ன அர்த்தம் சொன்னா आदम कर बोलेंगे तो इब्री भाषा में क्या करके மண்ணிலிருந்து உண்டானவன். मिट्टी से बनाया गया। ஆதாம்னாலே மண்ணிலிருந்து உண்டானவன். मिट्टी आदम मतलब भी मिट्टी से बनाया அவன் गया। மண்ணினால் உண்டானவன் அர்த்தம். वो मिट्टी से बनाया गया बोलते हैं। இந்த ஆதாம் பேரை தேவனே அவனுக்கு வச்சாரு. ये आदम कर परमेश्वर को रखे थे। ஏவாளுக்கு பேரை ஆதாம் வச்சான். एवा का नाम आदम रखा था। அவன் மனுஷின் பேர் வச்சான். वो धरतियों का नाम रखा था। அப்புறம் ஜீவனுள்ளவர்களுக்கெல்லாம் தாயின்னு சொல்லி ஏவாள்னு பேர் வச்சான். उसके बाद जीव लोगों का सबके लिए एक माता कर नाम रखा था। அப்படின்னா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல
वैसा ही उत्पत्ति 3 पर 20 வசனத்துல வாசிக்கிறோம். 20वां वचन में पढ़ते அதுல हैं। தன் மனைவிக்கு ஏவாள்னு அவன் தான் பேர் வச்சான். उसके बाद 30वां वचन में बोला गया है उसका बीवी को वही नाम रखा कर। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் தான் ஆதாமுக்கு பேர் तो வச்சாரு. देखो परमेश्वर ही आदम को नाम रखा। ஆதாம் அப்படின்னா மண்ணிலிருந்து உண்டானது. आदम मतलब मिट्टी से बनाया இப்ப गया நம்ம है। வேதத்துல நம்ம பார்ப்போம். ரெண்டு ஆதாம குறித்து பைபிள் எங்க சொல்லுது பார்ப்போம். अभी वचन में देखते हैं हम लोग 2 आदम का बारे में क्या कहाँ बोला गया करके। 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு பாருங்க. 1 कुरिन्थियों 15 में देखो पौलुस कहते हैं देखो 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 कुरिन्थियों 15वां अधिकार அதுல 45வது வசனத்தை வாசிக்கிறோம். उसमें 45 पढ़ते हैं। அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ऐसे ही लिखा है भी कि प्रथम मनुष्य अर्थ आदम जीवित प्राणी बना और अंतिम आदम जीवदायी का आत्मा बना। இங்க ரெண்டு ஆதாம் குறித்து பவுல் பேசுறாரு. इधर 2 आदम के बारे में पौलुस कहते முந்தின हैं। ஆதாம் ஜீவாத்மானா प्रथम मनुष्य प्रथम आदम जीव प्राणी हुआ। இரண்டாம் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பார்க்கிறோம். अंतिम दूसरा आदम जीवदायक आत्मा बना। முந்தின மனுஷன் ஆதாம் எப்படி ஜீவாத்மானாங்கிறது நம்ம ஆதியாகமத்துல பார்த்தோம். वही ஆதியாகமம் आदम 2:7ல பார்த்தோம். वही आदम का जीव प्राणी कैसा बना करके देखते हैं அதை நம்ம பார்த்தோம். वो हम लोग देखते हैं। இப்ப இரண்டாம் ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கு. अभी दूसरा आदम जीवदायक का आत्मा करके இதை देखते நீங்க हैं। 47 வசனத்துல என்ன படிக்கலாம்? यहाँ 47 में भी पढ़ते हैं। முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். प्रथम मनुष्य धरती में अर्थ मिट्टी की था, दूसरा मनुष्य स्वर्ग गरी है। பாருங்க ரெண்டு மனுஷனை பத்தி तो சொல்லப்பட்டிருக்கு. देखो 2 मनुष्य के बारे में बोला गया है। பூமியில் மண்ணிலிருந்து உண்டானவன், पहला धरती का मिट्टी से बनाया गया है। இன்னொருத்தர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். दूसरा स्वर्ग रूप से आया அவர் हुआ வானத்திலிருந்து வந்த परमेश्वर। கர்த்தர் वो சொல்லப்பட்டிருக்கு. स्वर्ग से आया गया परमेश्वर வானத்திலிருந்து को बोला गया है। வானத்திலிருந்து வந்த தேவாதி தேவன் தான் இயேசு கிறிஸ்து. वो स्वर्ग से आया हुआ है हमारा मसीह यीशु मसीह। அப்ப ரெண்டு ஆதாம் குறித்து நமக்கு பைபிள் तो சொல்லுது தெரிஞ்சு. दो आदम का बारे में बाइबल कहता है। இன்னும் இதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல ये 1 कुरिन्थियों 15 में 21 22வது வசனத்தை வாசிப்போம். 21 22 பாருங்க. 22 மனுஷனால் 21 22 மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷரால் மருத்துவரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 कुरिन्थियों 15 21 22 क्योंकि जब मनुष्य के द्वारा मृत्यु आई तो मनुष्य ही के द्वारा मरे हुए का पुनरुत्थान भी आया और जैसे आदम में सब मरते हैं वैसे ही मसीहा में सब जिलाए जाएंगे। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। முதலாவது மனுஷனால மரணம் உண்டாச்சு. पहला मनुष्य से मृत्यु हुआ था। அந்த ஆதாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, वो आदम को देखकर परमेश्वर இந்த कहते நன்மை हैं தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்கும் நாள்ல சாகவே சாவான்னு சொன்னாரு. ये फल को तू खाएगा तो तू एक गंदा मनुष्य बन जाएगा करके बोलता है। அதை புசிக்கிற நாள்ல தான் உனக்கு மரணம்னு சொன்னாரு. तो वो कब तू खाएगा तो मृत्यु हो जाएगा करके बोलते அவர் हैं। கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அந்த காரியத்தை செய்தபடினால वो परमेश्वर का बात नहीं सुना, वो बात नहीं सुनकर वो खाया, उसके लिए மரணம் வந்தது. मृत्यु आ இல்லைன்னா गया। மரணம் இல்லாத அழிவில்லாத சரீரத்தோட உயிரோட இருந்திருப்பாங்க. नहीं तो मृत्यु ही नहीं रहने वाला महिमा का शरीर में वो रहते थे। அந்த புசிக்கும் நாள்ல நீ மரிப்பாய்ன்னு சொன்னாரு. वो बोले वो कब तू खाएगा तब तू मृत्यु हो जाएगा। ஒரு நாள் கர்த்தருடைய பார்வைக்கு 1000 வருஷம். एक दिन परमेश्वर का देखने का इसमें 1000 साल है। அவங்க 1000 साल है। அந்த கனியை சாப்பிட்டு அந்த காரியத்துல वो खाया वो அந்த समय சாப்பிட்டு में அந்த ஒரு நாள் 1000 வருஷம் யோசித்து वो பாருங்க. एक दिन 1000 वर्ष। அப்ப ஆதாமுடைய ஆயுசு வருஷத்தை பாத்தீங்கன்னா அவனுடைய ஆயுசு நாட்கள் तो आदम का पूरा दिन देखेंगे तो 930 வருஷம் தான் வாழ்ந்தான். वो 90,900 का इयर्स में मर गया था। கர்த்தர் ஸ்தோத்திரம். 1000 வருஷம் வாழல वो பாத்தீங்களா? 1000 साल नहीं जीवित யாருமே रहा। 1000 வருஷம் வாழல. कोई भी 1000 साल तक नहीं जीवित அதுக்கப்புறம் रहा। நோவா நாட்கள்ல பாவம் பெருகினப்ப 120 வருஷம் ஆண்டவர் ஆயுசு நாட்களை குறைச்சிட்டாரு. तो नोहा का दिनों में पाप बढ़ गए समय 120 का जीव का प्राणी को रख दिया। மனுஷன் உயிரோடு இருக்கும்போது 120 வருஷம் தானே சொன்னார் ஆண்டவர். तो परमेश्वर बोले कि मनुष्य मृत्यु से पहले 120 ही दिनों इकट्ठे बोले இது थे। ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல இருக்குது. यही उत्पत्ति में बोला गया அப்ப है। மனுஷனால மரணம் உண்டாச்சு. तो मनुष्य से मृत्यु हुआ। முந்தின மனுஷன் ஆதாம்னால மரணம் உண்டாச்சு. प्रथम मनुष्य आदम से मृत्यु हुआ था। இரண்டாவது மனுஷனாகிய வானத்திலிருந்து வந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துனால दूसरा मनुष्य स्वर्ग से आया हुआ परमेश्वर से
परमेश्वर से மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டாது. वो मृत्यु से जिलाया गया अभिषेक आता है। அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள்ல உயிர்த்தெழுந்தார். वो मरकर गड़ कर 3 दिन का बाद वो जिलाए गए थे। நம்மையும் உயிர்த்தெழ வைக்கிறார். हमको भी जिलाए थे। மரித்த பரிசுத்தவான்களை காட்சியில கொண்டு வருவாரு. मरे हुए पवित्र लोगों को भी जिलाता है। உயிரோடு இருக்கிற நம்மை கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். हमें भी वो जिलाता है। அதான் ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படும்னு சொல்லப்பட்டது. वही बोला गया है कि आदम के साथ सब लोग मरते हैं और परमेश्वर यीशु मसीह के साथ सब लोग जिलाए गए थे। ஒருவேளை நாம சரீரபிரகாரம் மரித்தாலும் அவருடைய வருகையில் நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதல்ல வருவோம். हम लोग शरीर का प्रकार भी मृत्यु होगी तभी भी हम लोग उठकर जिलाए गए परमेश्वर से। அதான் சொல்லப்பட்டிருக்கு ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். वही बोला गया आदम पर कौन आदम से मृत्यु हुआ और परमेश्वर यीशु मसीह से जिलाए गए। அதான் 1 கொரிந்தியர் 15:45 படிச்சோம். वही 1 कोरिन्थियर 15:45 में बोला गया है। மனுஷனாய் ஆதாம் ஜீவாத்மானன்னு பார்த்தோம். वही देखे थे प्रथम मनुष्य आदम जीवित प्राणी बना பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்னு பார்த்தோம். और दूसरा आदम जीवदायक आत्मा बना। அடுத்து 47ல படிச்சோம். उसके बाद 47 में पढ़े थे முந்தின மனுஷன் பூமியிலிருந்தான மண்ணானவன். प्रथम मनुष्य धरती के अर्थ मिट्टी से कहा। இரண்டாம் மனுஷன் வானத்தில் இருந்தது கர்த்தர்னு பார்த்தோம். दूसरा मनुष्य स्वर्गरी है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर की स्तुति हो। இன்னொரு வசனத்தை படிப்போம். और एक वचन को पढ़ते हैं ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துல रोमियो का किताब 5वां अधिकार அதுல அருமையானவர்களை 14வது வசனத்தை வாசிப்போம். उसमें 14वां वचन पढ़ते हैं। ரோமர் 5:14 रोमियो 5:14 இப்படியாக ஒரே மனுஷனால பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் 15வது வசனம் வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. 16வது வசனம் என்ன சாரி 12, 13, 14 வாசிக்கிறேன். மன்னிக்கணும். ரோமர் 5ல் 12வது வசனம் படித்தேன். 12 படித்தேன், 13 படிச்சிருக்கேன். இப்போ 14 படிக்கிறேன். 14 12 படித்தேன். ஒரே மனுஷனால பாவமும் மரணமும் இந்த உலகத்தில் பிரவேசித்தது. அதே போல ஒரே மனுஷனால மரணம் வந்தது சொல்லி பார்த்தோம். इसीलिए जैसा एक मनुष्य के द्वारा पाप जगत में आया और पाप இப்போ 14 படிக்கிறேன். ரோமர் 5:14 அப்படியானால் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானான். அதனால் மட்டும் 14 மட்டும். तो भी आदम से लेकर मूसा तक मृत्यु की उन लोगों पर भी राज्य किया जिन्होंने उस आदम जो उस आने वाला का चिन्ह थे और अपराध के संपन्न पाप नहीं किया। ரோமர் 5:14 रोमियो 5:14 மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாய் எல்லாத்தையும் மரணம் ஆண்டு கொண்டது. तो भी आदम से लेकर मूसा तक मृत्यु ने लोगों पर राज्य किया जिन्होंने उस आदम के उस आने के चिन्ह है। அந்த ஆதாம் वही आदम பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானான். அதான் பாயிண்ட். अगला आने वाला आदम के लिए चिन्ह था। பாத்தீங்களா? முதலாவது மாதம் வரக்கூடிய ஆதாமுக்கு ஒரு முன்னடையாளம். तो देखो पहला आदम दूसरा आने वाला आदम ஒரு के लिए முன்னடையாளமாக இருந்தான். एक चिन्ह था। அந்த ஆதாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருந்தான். वो परमेश्वर के लिए वो आदम परमेश्वर के लिए चिन्ह था। அவனுடைய விழாவில் அந்த ஏவாள் சபைக்கு முன்னடையாளமா இருக்கிறார். उसका अड्डी से आया हुआ एवा कलीसिया के लिए एक चिन्ह है। இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அவருடைய விழாவில் அந்த சபைக்கு அடையாளமா இருக்கிறார். यीशु मसीह का शरीर से आया हुआ उसका हड्डी से आया हुआ कलीसिया के लिए एक चिन्ह है। ஆதாமின் விழாவில் இருந்து ஏவாள் உண்டானது போல आदम का हड्डी से बनाया हुआ एवा को இயேசு கிறிஸ்து விழாவில் இருந்து தான் சபை உருவாகுது. यीशु मसीह का हड्डी से कलीसिया बनाया அவருடைய गया। விழாவில் இருந்து தண்ணீர் ரத்தம் புறப்பட்டுச்சு. उसका हड्डी से पानी और लहू आया था। அது பெந்தேகோஸ்தே நாள்ல அந்த ஆவி ஊற்றப்பட்டுச்சு. பெந்தேகோஸ்தே நாள்ல पेंतेकोस्त का दिन में वो पूरा अभिषेक किया गया था। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இருக்குது. प्रेरित 2 में लिखा गया है। அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு சபை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. वो अभिषेक आकर कलीसिया किया गया था। அவருடைய ஜீவன் சபையில ஊற்றப்பட்டுச்சு. उसका जीवन कलीसिया में आया பரிசுத்த गया ஆவி था। ஊற்றப்பட்டுச்சு. पवित्र आत्मा आया गया। அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமா இருக்கிறான். तो देखो आदम अगला आने वाला का एक चिन्ह बना
मना किताब ரோமர் 5:15 படிப்போம். अभी रोमियो 5:15 भी पढ़ते हैं। ஆதலால் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் अनेगर मेल अधिकमाई पेरिगी இருக்கிறது. और जैसे अपराध की दशा है वैसी अनुग्रह की वर्धन की नहीं, क्योंकि जब एक मनुष्य के अपराध से बहुत लोग मरे तो परमेश्वर के अनुग्रह और उसको उनका जो दान एक मनुष्य के अर्थ यीशु मसीह की अनुग्रह से हुआ बहुत से लोगों पर अवश्य ही अधिकार से हुआ। பவுல் அழகா சொல்றாரு. பவுல் सच कहते हैं ஒருவனுடைய மீறுதனால எல்லார் மேலயும் பரணம் பாவம் மீறுதனால மரிக்கப்பட்டிருக்கிறோம். एक जन का पाप से हम लोग मरे गए और सब किए गए। இயேசு கிறிஸ்து ஒரே மனுஷராக यीशु मसीह का एक ही अनुग्रह का मनुष्य அந்த தேவாதேவன் பூமியில மனுஷனா தான் வந்தாரு. वो देव पिता का पिता परमेश्वर नीचे आया। அவரால நமக்கு எல்லார் மேலயும் கிருபை ஈவு பெருகிட்டுன்னு சொல்றாரு. उनसे हमको अनुग्रह सब बढ़ गया करके बोलते हैं। அதுல 17வது வசனம் படிக்கலாம். ரோமர் 5:17 उसमें 17 पढ़ते हैं। அல்லாமல் ஒருவனுடைய மீறுதனாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே। क्योंकि जब एक मनुष्य के अपराध के कारण मृत्यु के उस एक ही के द्वारा राज्य किया तो जो लोग अनुग्रह और धर्म रूपी वरदान बहुतायत के पाते हैं वह एक मनुष्य के अर्थ यीशु मसीह के द्वारा अवश्य ही अनंत जीवन में राज्य करेंगे। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்। परमेश्वर को स्तुति हो। பாருங்க அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க। देखो अच्छे से बोला गया है। ஒருவனுடைய மீறுதலால அந்த ஒருவன் மூலமா மரணம் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறது। एक का अपराध से दूसरे लोग को मृत्यु हो रहा है। கிருபையின் பரிபூரணம் இயேசு கிறிஸ்து மூலமா வெளிப்பட்டு कृपा अनुग्रह और कृपा और सब परमेश्वर से दिया गया है। பின்ன ஆதாம் இயேசு மூலமா வெளிப்பட்டு अंतिम आदम परमेश्वर से आकर ஜீவனை பெற்றுக்கிட்டு நாம ஜீவனை பெறறோம்। यीशु मसीह से हम लोग जीवन पा रहे हैं। ஆளுகை செய்கிறோம்। हम लोग बहुत अच्छा राज्य कर रहे हैं। ஆளுகை செய்கிறோம்। ஆளுவார்கள் राज्य कर रहे हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்। परमेश्वर को स्तुति हो। இந்த ஆதாம் மூலமா மரணம் வந்துச்சு। वो आदम से मृत्यु आया। இந்த ஆதாம் மூலமா ஜீவன் வந்துச்சு। ये आदम से जीवन இந்த आया। ஆதாம் மூலமா பாவம் வந்துச்சு। वो आदम से पाप आया। இந்த ஆதாம் மூலமா பாவத்துக்கு பரிகாரம் வந்துச்சு। ये आदम से पाप का परिकार मिला। கிருபை வந்துச்சு, ஈவு வந்துச்சு। कृपा अनुग्रह आया और कृपा आया। ஆளுகை வந்துச்சு। उसका राज्य आया। மரணம் அந்த ஆதாம் மூலமா மரணம் வந்துச்சு। वो आदम से मृत्यु आया। இந்த ஆதாம் மூலமா மரித்தோர் உயிர்த்தெழுதல் வந்துச்சு। ये आदम से मृत्यु का जिलाया हुआ सामर्थ्य आया। உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்டு நாம हम எடுத்துக்கொள்ளப்படுவோம்। लोग जिलाया कर ऊपर जाने वाले परमेश्वर இதான் का காரியம் பார்த்துக்கோங்க। एक हमें देखिए। இப்ப நம்ம ரெண்டு ஆதாம் குறித்து ஓரளவு நம்ம பார்த்துட்டோம்। अभी हम लोग दो आदम के बारे में अच्छे से இப்ப देखेंगे। ஆதாம் குறித்து என்ன? अभी आदम के बारे में क्या है? ஆதாம்னா என்னங்கறத நம்ம கொஞ்சம் எபிரேய பாஷையின் மூலமா எடுத்து சொல்றோம்। अभी आदम मतलब क्या कर हम लोग देखने वाले हैं। அது தமிழ்ல இங்கிலீஷ்ல நம்ம போர்டுல கலக்கி சொல்றோம்। अभी हम लोग तमिल हिंदी इंग्लिश में तीन में हम लोग उसमें बताने वाले हैं। போர்டுல சொல்லுமா பாருங்க। अभी आप बोर्ड में दिखाने वाले हैं, देखिए। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்। परमेश्वर கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்। परमेश्वर का पवित्र नाम को இப்ப धन्यवाद நம்ம हो। ஆதாம் குறித்து பார்க்க போறோம் अभी हम போர்டுல। लोग आदम के बारे में देखने वाले हैं। ஆதாம் அப்படினா आदम मतलब எபிரேய பாஷையில इब्राहिम का भाषा में மண்ணிலிருந்து உண்டானவன்। वो मिट्टी से बनाया गया था। ஹிந்தில எடுத்துக்காங்க பாருங்க। हिंदी में भी लिखा है, देखिए। ஆதாம்னா ஆதாம் आदम மண்ணிலிருந்து உண்டானவன்। मिट्टी से बनाया गया था। அது மாதிரி ஆதாம் தமிழ்ல எடுத்துக்கிறேன் பாருங்க। वैसी आदम तमिल में दिखाया गया है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்। परमेश्वर का स्तुति हो। ஆதாம் தமிழ்ல இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன்। आदम तमिल में लिखा है, इंग्लिश में लिखा गया है। ஹிந்தில எழுதிருக்கேன்। हिंदी में भी लिखा गया இது है। எபிரேய பாஷை। ये इब्राय का भाषा में, எபிரேய பாஷையில எழுதிருக்கிறோம்। इब्राय का भाषा में लिखा गया அதாவது है। நம்ம தமிழ் இங்கிலீஷ் இப்படி நேரா வரும், எபிரேய பாஷை உல்டாவா இப்படி வரும்। इब्राय भाषा में उल्टा இப்படி आएगा வரும்। हमारा। ஆதாம் இது ஆ, இது தா, இது இம்। ये हम लोग इंग्लिश में हिंदी इंग्लिश सब लिखे इसमें सीधा आएगा, मगर इब्राय का भाषा में उल्टा आएगा। तो ये देखिए आ दा म आदम। ये देखिए इधर आ है, ये दा है, ये आ, ये द म आदम। आदम लिखा गया, देखिए आदम। இப்படிதான் तो எபிரேய उल्टा, பாஷை। वैसे ही उल्टा में आता है। பாருங்க எபிரேய பாஷையில ஆங்கிறது இது ஆள் ஆ, இது தா, இது இம்। तो देखिए ये उल्टा में लिखा गया, ये आ, ये द,
आदाम இப்போ இந்த இங்க ஆதாம்ங்கிற வேர்டு இந்த மூன்று வேர்டும் ये आदाम में तीन वर्ड भी சங்கீதம் 119ல எபிரேய எழுத்து 22 எழுத்து இருக்குது. भजन संहिता 119 में सब इब्रानी भाषा है 22 எழுத்து எபிரேய எழுத்து. 22 इब्रानी का लिखा गया है. பாருங்க பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில் तो எழுதப்பட்டிருக்கு. देखो पुरानी பழைய ஏற்பாடு पुराना नियम इब्रानी भाषा से लिखा गया था. புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கு. नया नियम ग्रीक का भाषा से लिखा அப்ப गया था. ஆண்டவர் பாருங்க அந்த எபிரேய பாஷையில் 22 எழுத்துக்களையும் வேதத்துல பதிவு तो செய்திருக்கிறார். देखो आदम ஆண்டவர் எபிரேய எழுத்து 22 எழுத்தையும் परमेश्वर पूरा इब्रानी का 22 का जगह भी बाइबल में लिखा गया है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो. இப்ப ஆங்கிற எழுத்து அந்த ஆதாம்ங்கிற எழுத்து எபிரேய எழுத்துல பண்டைய எழுத்து இந்த மாதிரி தான் இப்படி எழுதப்பட்டிருக்கு இந்த வேர்டு தான். तो आदम ऐसे लिखा गया है. இது ஆதாயின்னு சொன்னேன். ये आदाइम करके बोला அந்த था. ஆங்கிற எழுத்து என்ன எழுத்துனா ஆலேப். ये आदाम करके बोलेंगे तो आलेफ. ஆங்கிற வேர்டு ஆலேப். आलेफ मतलब आलेफ. தாங்கிறது டேலத் டேலத். दा मतलब बोलेंगे तो दालेफ. டேலத். दालेफ. இம்ங்கிறது மெம். इम करके बोलेंगे तो मिम. மெம் இது ஹெபிரேய பாஷையோட எழுத்து. इब्रानी भाषा का लिखा हुआ. எழுத்து அதனுடைய எழுத்து. उसका लिखा हुआ. அப்ப ஆங்கிறது ஆலேப். ये देखो ये इसका ये वर्ड का ஆலேப். ये वर्ड का आलेफ. अर्थ इब्रानी भाषा में आलेफ. இந்த வேர்டுக்கு அந்த வேர்டுக்கு டேலத் டேலத். ये वर्ड का है देखो ये ऐसा दिख रहा है ना यू जैसा. ये वर्ड के लिए दालेत अर्थ है इब्रानी भाषा में. அதே மாதிரி இம்ங்கிறதுக்கு மெம். और ये लिखा है देखो इसको हम लोग क्या बोलते हैं मिम. सो इसको मिम और इसको दालेत और इसको आलेफ. கர்த்தர் ஸ்தோத்திரம். तो परमेश्वर को स्तुति हो. எபிரேய எழுத்து 22 எழுத்தும் तो इब्रानी का 22 भाषा भी சங்கீதம் 119 இருக்கு. भजन संहिता 119 में लिखा गया है. சங்கீதம் 119 8 வசனமா இருக்கும். 8 வசனமா. तो भजन संहिता आप 19 में देखिए तो 8 वचन रहेगा. 22 பெருக்கி பாத்தீங்கன்னா 22 8 22 into 8 डालेंगे तो 126 வசனம் கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. 176 वचन करेक्टली रहेगा. கரெக்ட்டா பாருங்க 22 எழுத்து அது சொல்லணும். करेक्टली रहेगा देखिए. அதுல முதல் எழுத்து எபிரேய எழுத்து முதல் எழுத்து ஆலேப். तो अभी उसमें पहला वर्ड इब्रानी का पहला वर्ड आलेफ. அதான் ஆங்கிறதுக்கு அதான் ஆலேப். और देखो நம்ம ஆங்கிறோம் அவங்களுக்கு ஆலேப் அப்படிதான் சொல்லுவாங்க. हम लोग आ बोलेंगे அவங்களுக்கு ஆலேப். हम लोग हिंदी में आ ई बोलते हैं ना उनको ऐसे आलेफ पहला நம்ம டாங்கிறது அவங்க டேலத்னு சொல்லுவாங்க. हम लोग दा बोलेंगे. हम लोग டாங்கிறது அவங்க டேலத். हम लोग दा बोलेंगे और दालेत करके बोलेंगे. அது மாதிரி நம்ம இம்ங்கிறது அவங்க மெம்னு சொல்லுவாங்க. हम लोग इम बोलेंगे इम இது பைபிள்ல இருக்குது. ये बाइबल में है. சங்கீதம் 119ல முதல் எழுத்து ஆலேப். भजन संहिता मतलब भजन संहिता में एक बार आलेफ है. கடைசி எழுத்து டவுன் வரும். டவு 22வது எழுத்து. लास्ट वर्ड दौ करके आएगा. சங்கீதம் 119ல கடைசி பாருங்க டவுல முடியும் பாருங்க. आप भजन संहिता 119 में देखेंगे तो சங்கீதம் 119ல பாத்தீங்கன்னா आप भजन संहिता 119 में देखेंगे அத तो பாத்தீங்கன்னா இது கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. இந்த நாம correct எழுத்துல இருக்கு. சங்கீதம் 119ல இருக்கு. सब वर्ड है देखो. நான் சொல்றேன் பாருங்க. சங்கீதம் 119 थाव में बोला है. கடைசி எழுத்து டவு. அப்ப हमारा हिंदी में थाव करके बोला गया है. ஆலேப்ல ஆரம்பிச்சு சங்கீதம் 119 ஆலேப்ல ஆரம்பிச்சு तो ये आलेफ से शुरू हुआ ஆரம்பிச்சு दालेफ. கடைசி எழுத்து டவுல முடியுது. சங்கீதம் 119 आलेफ से शुरू होकर दौ तक खत्म किया गया है. ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த எபிரேய பாஷையில தமிழுக்கு அர்த்தம் இருக்கு. एक इब्रानी भाषा के लिए तमिल में अर्थ है. நான் வராத அந்த பாஷையெல்லாம் அந்த எழுத்தான எழுதி காமிக்கிறேன். ஓரளவு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஓரளவு எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதி காமிக்கிறேன். मुझे क्या पता है. मुझे इब्रानी भाषा पता है. उसमें मुझे क्या पता है वो सब आपको थोड़ा आपको लिख के बताता हूं. எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் பார்த்திருக்கேன். படிச்சனால சொல்றேன். मैं देखा हूं मैं पढ़ा हूं उसके लिए मुझे पता है. मैं आपको बताऊंगा. அந்த எழுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. वो एक वर्ड के लिए एक अर्थ है. இந்த ஆலேப் அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு இந்த ஆலேப்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படி சொன்னா ये आलेफ का अर्थ उसका अर्थ क्या मतलब. ஆலேப்னா என்ன அர்த்தம் அப்படி சொன்னா आलेफ मतलब क्या अर्थ मतलब தலைன்னு அர்த்தம். सिर कर தலை அல்லது தலைவன். सिर और सिर का हेड. ஆமா தலைவர் அப்படின்னு அர்த்தம். सिर कर पता है. அது மாதிரி
டேலத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா इधर लिखा है देखो, हिंदी में लिखा है देखो। இங்கே ஹிந்தியில் எழுதிருக்கு, நான் தமிழில் எழுதிருக்கேன், இங்கிலீஷ் எழுதிருக்கேன், பார்த்துக்கோங்க. देखो इधर जगह नहीं करके हिंदी में नहीं लिखा है। இப்போ இந்த டேலத் அப்படின்னா इस दानत मतलब ஆதாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆங்கிறதுக்கு தலைன்னு அர்த்தம். अभी ये आ कर हम ஆலைப்புனா தலைன்னு அர்த்தம். आलेफ मतलब सिर आता है। டேலத்னா வாசல் அல்லது டோர்னு அர்த்தம். दालेत मतलब दरवाजा कर लिखा है। வாசல் அல்லது கதவு. दरवाजा அது மாதிரி மெம்முங்கிற வேர்டுக்கு என்ன தமிழ் எவரே வாசல் தமிழ் அர்த்தம் என்னன்னா मिम का अर्थ क्या है? மெம்மன் போட்டுருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தண்ணீர். मिम मतलब पानी, வாட்டர் அல்லது ஜீவன் லைஃப் வாட்டர். पानी। இங்கே திருப்பி எழுதிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் புரியும்படியா எழுதிருக்கிறேன். आपको अच्छा से समझने के लिए இதான் ஆதாம். ஆ வந்து ஆளே आलेफ, ये आलेफ ஆலேப்னா தலைன்னு அர்த்தம். ये सिर कर बताया गया है। டேலத் வாசல் அல்லது டோர் கதவு. दालत मतलब दरवाजा। மெம் இது இதெல்லாம் நம்ம சங்கீதத்துல பார்த்த போல இருக்கு. மெம்னா தண்ணீர், ஜீவ தண்ணீர். मम मतलब पानी, जीव का पानी। தமிழ்ல எழுதிருக்கிறோம், இங்கிலீஷ்ல பிராக்கெட்ல எழுதிருக்கிறோம், ஹிந்தில எழுதிருக்கிறோம், மூணு லாங்குவேஜ்ல எழுதிருக்கிறோம். आपको समझाने के लिए हम लोग तमिल में लिखे हैं, इंग्लिश में लिखे हैं, हिंदी में लिखे हैं, इब्रानी भाषा और इब्रानी भाषा में लिखे हैं। इब्रानी भाषा இது தமிழ்ல எழுதிருக்கேன், பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல तमिल लिखा எழுதிருக்கேன், हो தம்பி ஹிந்தில எழுதிருக்கான். और मैं हिंदी में लिखा हूं। மெம் டாலத் ஆலே मैम डालेट आलेफ மூணு எழுத்து தான் எபிரேய எழுத்து. ये तीन ही वर्ड है। தமிழ்ல மூணு எழுத்து வரும், तमिल में 3 वर्ड आएगा, இங்கிலீஷ்ல நாலு எழுத்து வருது, इंग्लिश का 4 आता है। ஹிந்தில மூணா ரெண்டா? ஹிந்தில மூணு எழுத்து. 1 2 3 3 ஆமா, ஹிந்தில மூணு எழுத்து தான். हिंदी में भी 3 है, ஆனா இங்கிலீஷ்ல மட்டும் நாலு எழுத்து. इंग्लिश में 4। அப்ப பாருங்க, இந்த ஆதாம்ங்கிற அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டோம். अभी हम लोग आदम का अर्थ देख लिए। முதலாவது ஆலேப் டாலத் மெம். पहला आलेफ डालेत और मम। ஆலேப்னா தலை, आलेफ मतलब सिर, டாலத்னா வாசல், डालेत मतलब दरवाजा, மூன்றாவது மெம் சொன்னா அது தண்ணீர். मम बोलेगा तो पानी। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। இப்ப இந்த மூணு குறித்து நம்ம செய்தி எடுக்க போறோம். अभी हम लोग एक 3 का बारे में இந்த முந்தின ஆதாம், முதலாவது ஆதாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். ये पहला आदम का बारे में देखना இது वाला है। போர்டு தேவையில்லை, உங்களுக்கு புரியும். अभी आपको बोर्ड नहीं चाहिए, மூணு லைட்டா வேணா சொல்றேன், அவ்வளவுதான். உங்களுக்கு अभी சொன்னாலே आपको புரியும். वापस बोलेगा तो अच्छा रहेगा। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம மெம், முதல் வேர்டு வந்து ஆலே. पहला आलेफ। ஆலேப்னா தலை. आलेफ मतलब पानी। ஆதாம் வந்து தலையா இருந்தானா அந்த தேசத்துக்கு இங்க இருக்கு. ये आदम सिर रहा क्या? இந்த தேசத்துக்கு அவன் ஒரு தலையா இருந்தான். ये देश के लिए एक सिर था। அவன் இந்த பூமிக்கு ஒரு தலைவனாக செயல்பட்டான். वो एक धरती के लिए एक राजा बनकर रिया था। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। நாம ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்தை படிச்சோம்னா, अभी हम लोग भजन संगीता में पढ़ेंगे तो उत्पत्ति में पढ़े तो ஆதியாகமம் 1:28. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। ஆதியாகமம் 1:28ல பார்த்தோம். भजन संगीता 128 में पढ़ते हैं। ஆதாம் வந்து ஒரு தலையா இருக்கிறான். आदम एक सिर है। ஃபர்ஸ்ட் ஆலேப், முதல் வேர்டு ஆதாமுக்கு ஆங்கிற வேர்டுக்கு ஆலேப். पहला आलेफ करके बोला गया है। ஆலேப்னா தலை. आलेफ मतलब सिर। தலைனா என்ன அர்த்தம்? ஆண்டு கொள்ளுதல். सिर मतलब क्या है? मतलब उसको राज्य उठाने वाला है। அவன் ஒரு தலைவனா இருந்தான். वो एक राज्य था। படிக்கிற ஆதியாகமம் 1:28 படிக்கிறப்ப अभी पढ़ते हैं, देखो 1 मिनट। பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தின் மேலும் பூமி மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். 128 और परमेश्वर ने उनको आशीष दी। 26 आदियागम 1:26। फिर परमेश्वर ने कहा, हम मनुष्य को अपने स्वरूप रूप के अनुसार अपने समानत में बनाए और वे समुद्र की मछलियां और आकाश के पक्षियां और गेरूड़ पशुओं और सारी पृथ्वी पर और सब रेंगने वाले जंतुओं पर जो पृथ्वी पर रेंगते हैं अधिकार रखे। 28ஆம் வசனத்துல 28 படிக்கணும். 28 भी पढ़ना चाहिए। பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். और परमेश्वर ने उनको आशीष दी और उनको कहा, फूलो फूलो और पृथ्वी में भर
जाओ और उनको अपने वश में कर लो और समुद्र की मछलियां तथा आकाश के पक्षियां और पृथ्वी पर रंगने वाले और जंतुओं का पर अधिकार रखो। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। பாருங்க, எல்லா பூமியுடைய எல்லாவற்றுடைய ஆளுகையும் அவன் கையில கொடுத்துட்டாரு. देखिए धरती का पूरा अधिकार उनको दे दिया। நீ பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி तू धरती को बनाकर धरती को पूरा अलंग बनाकर சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளை எல்லாத்தையும் நீ ஆண்டுகொள்னு சொல்ற. समुद्र का मछलियों और आकाश का पक्षियों और घेरूल पशुओं सारी पृथ्वी पर रंगने वाले जंतुओं तेरी रंगित अधिकार रखे। பூமிக்கு ஒரு தலைவனா இருந்தான். धरती के लिए एक राजा था। ஆதாம கர்த்தர் தலையா வச்சிருந்தார். आदम को एक सिर बना के रखा था பூமிக்கு ஒரு தலைவனாக பலனாக வைத்திருந்தார். परमेश्वर एक धरती के लिए बल बना के रखे थे। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। ஆதாம் குறித்து பைபிள் சொல்லுது. आदम के बारे में बाइबल कहता है। லூக்கா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிச்சீங்கன்னா लूका 2 लूका 3 अंतिम वचन पढ़ेंगे கடைசி வசனத்துல अंतिम वचन पढ़ेंगे तो ஆதாம், நான் படிக்கிற அந்த வசனத்தை படிக்கிறேன். லூக்கா 3:38. ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். लूका 3 और वह एनोश का और वह शेत का और वह आदम का और वह परमेश्वर का पुत्र था। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரமேஸ்வர் பாருங்க, தமிழ்ல வந்து ஆதாம் தேவனால் உண்டானவன் போட்டிருக்கு. तो तमिल में बोलो आदम परमेश्वर का पुत्र करके बोला गया है। உண்டானவன் போட்டிருக்கு. திரும்ப போடல. ஆதாம் தேவனால் உண்டானவன். आदम परमेश्वर से बनाया गया करके बोला गया ஆனா है। ஹிந்தில போட்டிருக்கு. और हिंदी में बोला गया है தேவனுடைய புத்திரன், தேவனுடைய குமாரன். परमेश्वर का पुत्र है। ஆங்கில வேதாகமக்கு போட்டிருக்கு. और अंग्रेजी में बोलता है ஆதாம் சன் ஆஃப் காட் னு சொல்லப்பட்டிருக்கு. आदम सन ऑफ गॉड करके बोला गया है। ஆதாம் சன் ஆஃப் தேவனுடைய குமாரன் சொல்லப்பட்டிருக்கு. आदम सन ऑफ गॉड करके बोला गया தமிழ்ல है। மட்டும் தான் தேவனால் உண்டானவன் மொழிபெயர்ப்பு தப்பா பண்ணியிருக்காங்க. खाली तमिल में ही ट्रांसलेट गलत किए गए। பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது, எபிரேய பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. पुराना नियम इब्रानी भाषा से किया गया था। புதிய ஏற்பாடு கிரேக்க பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. नया नियम ग्रीक का भाषा से किया அதனுடைய गया था। மொழிபெயர்ப்புல சில நேரங்களில் சில தவறுகள் उनका நடந்தது. ट्रांसलेट में कौन सा गलत किया ஆனா गया था। மூல மொழிபெயர்ப்பு மூல புஸ்தகத்துல मगर वो करेक्ट का पुस्तक में அதுல ஆதாம் which was son of God आदम वो परमेश्वर का पुत्र था करके बोला गया है। ஹிந்தில கரெக்டா போட்டிருக்கு. हिंदी में भी करते बोला गया தேவனுடைய புத்திரன் போட்டிருக்கு. और वो परमेश्वर का पुत्र था। தேவனுடைய குமாரன் அர்த்தம். परमेश्वर का पुत्र करके बोला ஆனா गया है। இங்கிலீஷ்ல கரெக்டா போட்டிருக்கு. और इंग्लिश में भी करके बोला है। தமிழ்ல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா तमिल போட்டிருக்கு. में थोड़ा सा गलत बोला गया ஆனா है। ஆதாம் தேவனுடைய குமாரன். मगर परमेश्वर मतलब आदम परमेश्वर का पुत्र है। முதலாவது தேவ குமாரன் ஆதாம். तो पहला पुत्र परमेश्वर पहला परमेश्वर का पुत्र आदम। இரண்டாவது தேவ குமாரன் இயேசு கிறிஸ்து. दूसरा परमेश्वर का पुत्र मसीहा। அந்த அதிகாரம் கூட இவன் கையில கொடுக்கப்பட்டுச்சு. वो अधिकार सब परमेश्वर को दिया गया। இவன் பாவத்துக்கு இடம் கொடுத்ததனால, वो अधिकार सब आदम को दिया गया। वो पाप के लिए अपना தேவனுடைய வார்த்தையை மீறினபடினால परमेश्वर का वचन को वो छोड़ दिया उसके மூல लिए। பாவத்துக்கு இடம் கொடுத்ததனால पूरा पाप के लिए दिया மூல उसके लिए। பாவம், பூரா பாவம் இல்ல, மூல பாவம், पूरा Original sin. पाप असली पाप को दे दिया அந்த उसके பாவம், लिए। மூல பாவம் என்ன? वो असली पाप क्या है। தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசித்தது. परमेश्वर का वचन को अविश्वास किया தேவனுடைய था। வார்த்தையை மீறி சில காரியத்தை அவங்க செய்தபடினால परमेश्वर का वचन को छोड़कर दूसरा काम किया उसके लिए। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க அந்த அதிகாரத்தை இழந்துட்டாங்க. वो परमेश्वर को स्तुति वो अधिकार को அதனால छोड़ அவன் दिया। தலையா இருந்த ஆளை उसके தலையா लिए இருந்தான். वो सिर थे। ரெண்டாவது दूसरा டேலத்துன்னு பார்த்தோம். दाड़त करके எழுதிருக்க देखिए। பாருங்க, தமிழ்ல டேலத் எழுதிருக்க, வாசம். दाड़त ஹிந்தில எழுதிருக்கு, दाड़त எபிரேய பாஷையில எழுதிருக்கு. इब्रानी भाषा में लिखा गया, तमिल में लिखा இது गया। எபிரேய எழுத்து, பண்டைய எழுத்து, பண்டைய எபிரேய பாஷையில் உள்ள எழுத்து தான் இது பிண்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. वो पिंटोग्राफी करके बोला गया। எபிரேய பாஷை பிண்டோகிராஃபி. पिंटोग्राफी करके बोला எபிரேய गया। பாஷையில பிண்டோகிராஃபி. इब्रानी भाषा में पिंटोग्राफी அது करके ஒரு बोला சித்திர गया। எழுத்து, ஓவிய எழுத்துன்னு சொல்லுவாங்க. वो एक ड्राइंग का पिक्चर करके அது बोला மாதிரி गया। சித்திர எழுத்துல எனக்கு தெரிஞ்சளவு நான் எழுதி இருக்கிறேன். கொஞ்சம் मुझे முன்ன மாற்றங்கள் இருக்கலாம். मुझे ये ड्राइंग का वर्क कैसा पता है वैसे मैंने किया है। அதான் டேலத். वही डालत। இது வாசல், டோர். ये डोर। இப்ப முதல்ல தலை. अभी सिर। ஆதாம் தலையா இருந்தான், आदम सिर था, அதிகாரத்தை பெற்றிருந்தான், अधिकार पाया கர்த்தர் था, எல்லாம் கொடுத்திருந்தாரு. सब दिए थे। அவன் தேவனுடைய வார்த்தையை மீறினால वो परमेश्वर का वचन को छोड़ அந்த दिया, அதிகாரம் போயிட்டு वो अधिकार गया। அதே மாதிரி பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து वैसी अंतिम आदम परमेश्वर 1 கொரிந்தியர் 11:3ல வாசிக்கிறோம். 1 कोरिन्थियों 11 में पढ़ते हैं। சபைக்கு அவர்தான் தலையா இருக்கிறாரு. कलीसिया के लिए वही सिर है, அவர்தான் மூளைக்கண்ணு, அவர்தான் தலைக்கண்ணு, அவர்தான். वही सिर है और वही सब है। அப்போஸ்தலர் 4:11 சொல்லுது. प्रेरित 4:11 बोलता है। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் प्रेरित 4:11 அதுல 11ஆம் வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. मैं 11 वचन पढ़ते देखो। அப்போஸ்தலர் 4:11 प्रेरित 4:11
11 வீடு கட்டுறவர்களாய் உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். देखो 4:11 वो वही पत्थर है जिस तुम राज्य मंत्रियों से तुच्छा जाना गया और कोने के सिर का पत्थर हो गया. அவர்தான் மூளைக்கல்லு தலைக்கல்லு அவர்தான். वही राज मिस्त्रियों का और सिर का पत्थर है. பழைய ஏற்பாட்டின் தலைக்கல்லு புதிய ஏற்பாட்டின் தலைக்கல் இயேசு கிறிஸ்து. जुना नियम का सिर का पत्थर, नया नियम का सिर का पत्थर वो मसीहा ही है. அவர்தான் வீடு கட்டறால் ஆகாதன்னு தள்ளப்பட்ட அவரே தலைக்கல் ஆனாரு. घर ने बनाते वहां से हटाया गया वो पत्थर ही परमेश्वर का पत्थर है. அதான் மத்தேயு 21:42 சொல்லுது. वही मत्ती में बोला गया है. மத்தேயு 21:42 मत्ती 21 में 42 बोलता है. இயேசு அவர் நோக்கி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று அது தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? மத்தேயு 21:42 21:42 यीशु ने उनसे कहा, क्या तुमने कभी पवित्र स्थान में वही नहीं पढ़ा जिस पत्थर को राजमिस्त्रियों के निकम्मा ठहराया था, वही कोने के सिर का पत्थर हो गया, वो प्रभु की ओर से हुआ और हमारी दृष्टि के अद्भुत है. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்தான் தலையா இருக்கிறார். वही सिर है. देखो சபைக்கு அவர்தான் தலை. कलीसिया के लिए वही सिर है. கொலோசியர் 1:18 வாசிக்கிறோம். कोलोसियों 1:8 में देखते हैं சரீரமாகிய சபைக்கு அவரே தலையானவர் சொல்லப்பட்டிருக்கு. சரீரமாகிய சபைக்கு தலையானவர். शरीर का कलीसिया के लिए वही सिर है. கொலோசியர் 1:18 कोलोसियों 1:8 கர்த்தர் ஸ்தோத்திரம். परमेश्वर को स्तुति. அது படிக்கணும் பாருங்க. पढ़ते देखो. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், அவரே எல்லாவற்றையும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரும் இருந்த முதல் பேருமானவர். கொலோசியர் 1:18 कोलोसियों 1:8 அப்ப தலை அவர்தான். तो देखो सिर वही है. முதலாவது தலை ஆதாமா தான் இருந்தான். तो पहला सिर आदम ही था. அதிகாரம் இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டு. अभी वो अधिकार परमेश्वर के पास आ அதே गया. அதிகாரத்தை அவருடைய சபையாகிய சரீரத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். वही अधिकार परमेश्वर उसका कलीसिया को देते பூமியின் हैं. மேல அதிகாரத்தை அவர் கொடுப்பாரு. ये धरती को कलीसिया देते हैं. 1000 வருஷத்துல நாம அவரோட கூட அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் இருப்போம். 1000 साल वर्ष में दंडवत में उसका साथ हम लोग भी रहेंगे. சரி, இரண்டாவது பார்க்கிறோம். अभी दूसरा देखते இந்த हैं. தலையை பார்த்துட்டோம். தலை ஆதாம் தலையா இருந்தா, இரண்டாவது முதலாம் ஆதாம் தலையா இருந்தா, அந்த ஸ்தானம் அவர்கிட்ட போனனால இயேசு கிறிஸ்து தலையா ஆயிட்டாரு. अभी हम लोग सिर के बारे में देख लिए थे. हो गया. இப்ப இரண்டாவது டேலத்தை பார்க்க போறோம். अभी हम लोग डायरेक्ट देखने वाले டேலத்னா என்னது? வாசல். डायरेक्ट मतलब क्या है? வாசல், டோர். दरवाजा. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. यूहन्ना का लिखा हुआ किताब में. யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना का किताब. 10. முதலாவது வாசல். ஆதாம் ஒரு வாசலா இருந்தான். पहला एक दरवाजा था. அவன் அந்த மிருக ஜீவன்களுக்கெல்லாம் அவன் தான் ஒரு வாசல், வழிகாட்டி. वही पहला एक दरवाजा था. அந்த மிருகங்களுக்கு தண்ணி காட்டுறது, அந்த மிருகங்களுக்கு எல்லாவற்றையும் அவன் போஷித்தான். யோவான் ஆதாம் பார்த்தா அப்படி पहला आदम को देखकर उसके बाद அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை उसके பார்ப்போம். बाद मसीह को देखते हैं. முதல்ல ஆதாம் வந்து ஒரு வாசலா இருந்தான். पहला आदम एक दरवाजा था. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். उत्पत्ति 2 में पढ़ते हैं. 19ஆம் வசனத்துல 19वां वचन में தேவனாய் கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்துல கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அது பெயராயிற்று. அப்படியே ஆதாம், அடுத்த வசனம், அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கு பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆதாம் என்ன பேர் வச்சானா? आदम क्या रखा? அந்த பேர் தான். वो नाम ही. அந்த அளவு அந்த மிருக ஜீவன்களுக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் ஒரு வழி வாசலா இருந்தான். वो पूरा पशु पक्षी பூமிக்கு அவன் தான் ஒரு வழி வாசல். वही धरती के लिए दरवाजा है. இந்த இடத்துல அவன் ஒரு குட்டி தேவனா இருந்தான். वो जगह में वो छोटा परमेश्वर था. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ குமாரனா இருந்தான். वो परमेश्वर का पुत्र था. அந்த மிருக ஜீவன்களுக்கு பூமியில் உள்ள எல்லா ஜந்துக்களுக்கும் அவன் தான் ஒரு வாசலா இருந்தான். कलीसिया के लिए वही दरवाजा है. பாவம் செய்யறான அந்த கிருபை அவனை விட்டு போயிட்டு वो पाप किया, उसके लिए कृपा उससे இப்ப गया. அந்த வாசல் யார்கிட்ட வருது? अभी वो दरवाजा किससे आया? இயேசு கிறிஸ்து வருது பாருங்க. परमेश्वर के पास आया இந்திய है. ஆதாம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. अंतिम आदम परमेश्वर कहते हैं. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல यूहन्ना का किताब में 10ஆம் அதிகாரத்துல 10वां वचन में 7வது வசனத்துல வாசிக்கிறோம். 7वां वचन में पढ़ते हैं. அதனால இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, उसके लिए परमेश्वर उनको साथ कर நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். मैं ही सब
पिता करके बोलते हो। யோவான் 10:7 யோவானா 10 9ஆம் வசனம் படிக்கிறேன். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். யோவான் 10:7 வசனம் 9ஆம் வசனம் 2 வசனம். तब यीशु ने उनसे फिर कहा, मैं तुमसे सच सच कहता हूँ, भेड़ों के द्वारा मैं हूँ। जितने मुझसे पहले आए वो सब चोर और डाकू थे, कोई चोर और डाकू थे, परंतु भेड़ों ने उनकी न सुनी। 9ஆம் வசனம். द्वार में हूँ, यदि कोई मेरे द्वारा भीतर वेश करे तो उद्धार पाएगा और भीतर बाहर आए जाए करेंगे और छारा पाएगा। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். हम सोचते हो அவர்தான் வாசல் பார்த்தோம். वही द्वार करके देखते हैं। முதலாவது வாசல் ஆதாம் இருந்தான். पहला द्वार पर அந்த ஆடுகளுக்கு அந்த மிருக ஜீவனுக்கெல்லாம் ஒரு வாசலா இருந்தான். वो लोग भेड़ों वो सब लोग को द्वार था। அந்த ஸ்தானத்தை இழந்த உடனே वो स्थान को छोड़ने के बाद பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்தானம் போயிட்டு वो अंतिम आदम परमेश्वर को स्थान அவர் मिला। சொல்ற ஆடுகளுக்கு நான் தான் வாசல். वो बोलते हैं भेड़ों के लिए मैं ही वो द्वार करके बोलता है। அவர் வாசலா இருக்கிறாரு. वो द्वार है। பழைய ஏற்பாட்டுல நெகமியா புத்தகத்துல पुराना नियम नेहेमिया का पुस्तक में 3ஆம் அதிகாரத்துல மாத்திரம் 10 வாசல் இருக்கு. तीसरा अधिकार में 10 द्वार है। இன்னும் 2 வாசல் மத்த அதிகாரத்துல இருக்கு. और दो द्वार दूसरा अधिकार में है। மொத்தம் 12 வாசல் நெகமியா புத்தகத்துல இருக்கு. टोटल 12 द्वार नेहेमिया का पुस्तक में ஆட்டு है। வாசல், மீன் வாசல், ஆட்டு வாசல். मतलब भेड़ों का द्वार है। மீன் வாசல், பிஸ்கட். मतलब मछलियों का அடுத்து ஓல்டு भेड़ है, கேட் பழைய வாசல், द्वार है। और जूना द्वार है। குப்பமேட்டு வாசல், गंदा स्थान का द्वार, பள்ளத்தாக்கு வாசல், वेली गेट है। ஊரணி வாசல், और फाउंटेन गेट है। தண்ணீர் வாசல், पानी का द्वार है। குதிரை வாசல், घोड़ा का द्वार है। அப்புறம் பாத்தீங்கன்னா கிழக்கு வாசல், और ईस्ट वासल है। अगर ईस्ट का द्वार है। மிக்தாம் என்ன சோதனை வாசல், அதாவது சோதனை பண்ற इंस्पेक्शन का வாசல். द्वार है। மிக்தாம் போட்டிருக்கோம். மிக்தாம் என்ன வாசல், 10வது வாசல். मिक्दाम का द्वार करके बोला गया है। இப்ராஹிம் வாசல், इब्राहिम का द्वार காவல் வாசல். और उनका द्वार का वासल। இப்படி 12 வாசல் நெகமியா அதிகாரத்துல ஃபுல்லா இருக்குது. ऐसा 12 द्वार बोला गया है। ஆனா நெகமியா 3ஆம் அதிகாரத்துல மட்டும் 10 வாசல் இருக்கு. और नेहेमिया 3 में 10 द्वार है। இந்த 10 வாசல் 12 வாசலுக்கு அர்த்தம் இருக்குது. ये 12 द्वार के लिए भी अर्थ है। அதுக்கு தனி செய்தி நான் அடுத்த செய்தி அது उनके போடுவோம். बारे में अगला संदेश दे लेंगे। देखो அந்த 12 வாசலை குறித்து உங்கள்ட்ட वो பேசுவோம். 12 द्वार के बारे में அந்த देखेंगे। போர்டுல எழுதி அதோட அர்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவா वो சொல்லுங்க. बोर्ड में अच्छा लिखकर उसका अर्थ क्या करके நெகமியால 12 வாசல், नेहेमिया का 12 द्वार, இதே 12 வாசல் ये 12 द्वार வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல प्रकाशित वाक्य 21 में புதிய எருசலேமாகிய நகரம் नया यरूशलेम का வானத்தை नगर விட்டு இறங்கி வரும்போது स्वर्ग से नीचे आने का समय அந்த நகரத்துல 12 வாசல் இருக்கிறது. वो नगर में 12 द्वार है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. वो वचन को पढ़ते வெளிப்படுத்தல் देखो। 21ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 21 में 12வது வசனம் 12वां वचन 13வது வசனம். 11वां वचन। அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல், வடக்கே 3 வாசல், தெற்கே 3 வாசல் இருந்துச்சு. மேற்கே 3 வாசல் ஆகிய 12 வாசல் இருந்தன. 13ஆம் வசனத்துல வாசல்களுடைய 12 தூதர்கள் இருந்தாங்க. அந்த வாசல்கள் மேல் இஸ்ரவேல் கோத்திரமுடைய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. வெளிப்படுத்தல் 21 12 13ல उनकी शौर्यपनाई बड़ी ऊंची थी और उनके 12 फाटके और फाटकों पर 12 स्वर्गदूत थे और उन फाटकों पर इज़राइल के 12 गोत्र के नाम लिखा थे। पूर्व की और 3 फाटके, उत्तर की और 3 फाटके, दक्षिण की और 3 फाटक और पश्चिम की और 3 फाटक थे। கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। தனி செய்தி பார்ப்போம். इसके बाद इसके अलग संदेश देखेंगे। 12 வாசலை பார்க்கிறோம். 12 द्वार को देखते हैं। நெகமியால உள்ள 12 வாசல், வெளிப்படுத்தல அந்த 12 வாசல் வருது. नेहेमिया का 12 द्वार वही इसमें भी आता है। புதிய நகரம், புதிய எருசலேமில் नया यरूशलेम में 12 அப்போஸ்தலர் நாமங்கள் பதிக்கப்பட்டிருப்பா. 12 प्रेरितों का नाम लिखा गया है। 12 தூதர்கள் பேர் எழுதப்பட்டிருப்பா. 12 दूतों का भी नाम लिखा गया है। அந்த வாசல் நம்ம பார்க்க போறோம். वही हम लोग देखने वाले हैं। பரலோகத்துல அந்த பூமிக்கு இறங்கி வர போகிறது. वो स्वर्ग से नीचे आने वाला है। புதிய மரபு அது பூமிக்கு இறங்கும். नया स्वर्ग और नया धरती में
நம்ம அதை பரலோகத்துல பார்க்க போறோம். हम लोग को स्वर्ग में देखने वाले हैं। அதற்கு முன்னடையாளமா தான் நெகேமியால சொல்லப்பட்டிருக்கு. उसका चिन्ह उसमें बताया गया है। அப்ப பாருங்க, வாசல் அவர்தான். तो देखो द्वार वही है। முதலாவது ஆதாம் வாசலா இருந்தான். पहला आदम द्वार था, அதை இழந்துட்டான். वो उसको छोड़ दिया। தேவனே வாசலா இருக்கிறார். परमेश्वरी द्वार था। 12 வாசலை குறித்து பார்க்கிறோம். 12 द्वार को देखते हैं। வெளிப்படுத்தல 12 வாசலை வைத்திருக்கிறார். वही प्रकाशित वाक्य में 12 द्वार को வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சு आप தியானிச்சு பாருங்க. प्रकाशित वाक्य पूरा देखेंगे तो आपको पता 21 அதிகாரத்தை ஃபுல்லா 21 का उसको पूरा पढ़ेगा तो आपको पता है। வெளிப்படுத்தல் 21 படிச்சு பாருங்க. प्रकाशित 21 पूरा पढ़ के देखो। அடுத்து மூன்றாவது अभी तीसरा மெம் மூன்றாவது எழுத்து. मम அதுல மெம்னா தண்ணீர்னு அர்த்தம். मम मतलब पानी, மெம்னா பானி, मम தண்ணீர் मतलब அர்த்தம். पानी, தண்ணீர் அதாவது ஜீவ தண்ணீர். पानी मतलब जीव का पानी, ஜீவ தண்ணீர். जीव का पानी। யோவான் சுவிசேஷம் पर யோவான் का किताब 4ஆம் அதிகாரம் 14 अधिकार 13-14 வசனத்துல இயேசப்பா சொல்றாரு, சமாரியா ஸ்திரீக்கு சொல்றாரு. 13-14 में देखते हैं। யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் का किताब 4ஆம் அதிகாரம் 14 अधिकार 13-14. 13-14 இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாது. அது அவனுக்குள்ள, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமா ஊறுகிற நீரூற்று. यीशु ने उनको उत्तर दिया जो कोई ये जल पीगा वह फिर प्यास होगा, परंतु जो कोई मैं उस जल को पीगा जो मैं उसे दूंगा वो फिर अंत काल तक प्यासा नहीं होगा। हालेलुया हालेलुया। அதாவது ஆதாம் தான் அந்த மிருக ஜீவனுக்கு தண்ணீர் காட்டுறவனா, தாகம் தீர்க்கிறவனா இருந்தான். पहला आदमी वो हम लोग पढ़े थे कि आदमी सब लोग को मछलियों को सब लोग को पानी देने वाला எல்லா था। மிருக ஜீவனுக்கு அவன் தாகம் தீர்க்கிறவனா இருந்தான். सब मछलियों सब लोग को वही पानी पिलाता அவங்களை था। அவன் தான் போஷித்தான். वो लोग को वही पोष किया था। எல்லா மிருக ஜீவனுக்கு அவன் தான் பாதுகாவலா देने இருந்தான். वाला पूरा जानवर को वही किया था। அவன் தாகத்தை தீர்த்தவன் அவன் தான். उनका प्यास को बुझाया हुआ वही எல்லா था। மிருகங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு. सब जानवरों उसको ही सुनते थे। பூமி முழுதும் அவனுக்கு கட்டுப்பட்டு இருந்துச்சு. वो धरती पूरा सुनते थे। இன்னைக்கு நம்ம சிங்கம் புலியை பார்த்தா நம்ம ஓடுறோம், பயந்து ஓடுறோம். अभी आज हम लोग शेर को सब देखेंगे तो भागते நாய் கண்டாலும் நம்மளாம் பயந்து ஓடுறோம். நாம பயந்து ओடுவேன். थोड़ी देर में हम लोग सब अभी सब हम लोग कुत्ता को देखेंगे तो भी हम लोग डर कर भागेंगे। मैं सब डर के भागूंगा। நம்முடைய சரீரத்தின் தன்மை அப்படி. हम लोग का शरीर का वैसा है। மாம்ச சரீரம் அப்படி இருக்குது. ये मनुष्य का शरीर वैसा है। ஆவிக்குரிய சரீரத்தில் இருந்தா मगर वो आत्मिक का शरीर में था। தேவனுடைய சாயல தேவனை போலவே இருந்தான். पाप करने से पहले परमेश्वर का जैसे ही था। தன்னை அவன் இழந்து போயிட்டான். वो स्थान को छोड़ அவருடைய दिया। கர்த்தர் நம்மளை ரிஸ்டோர் பண்ணி அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வருவார். और परमेश्वर वापस हम लोग को रिस्टोर करके उसको लेके आएगा। ரேப்சர்ல பரவதம் நாடு எடுத்துக்கொள்வார். उसके बाद रैप्चर में परमेश्वर हम लोग को उठाए लेके அந்த गए। தன்மையில அவனுடைய மிருக ஜீவனுக்கு எல்லாத்துக்கும் அவன் பாதுகாவலா இருந்தான். वो सब लिया था। தாகம் தீர்த்தான். वो उन लोग को सब प्यास बुझाया। ஜீவ தண்ணீரா இருந்தான். जीव का पानी दिया। அதுக்கு போஷித்தான், அதுகளை போஷித்து நடத்தினான். उनको सबको भोजन दिया। அந்த ஸ்தானத்தை இழந்ததுனால उस स्थान को छोड़ दिया उसके लिए। பிந்தினாதாம் இயேசு கிறிஸ்து अंतिम आदम परमेश्वर அதே தண்ணீராகி அந்த அபிஷேகத்தை நம்ம கொடுக்கிறார். वही पानी अभिषेक हम लोग को देते हैं। தண்ணீராகி அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. पानी का अभिषेक हम लोग को देते हैं। யோவான் 7ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. யோவான் 7 में देखते हैं 37-38 வசனத்துல 27-28 में पढ़ते हैं। யோவான் எழுதின சுவிசேஷம் யோவானா का लिखा हुआ किताब 7ஆம் அதிகாரம் 7वां अधिकार 37-38 சொல்றாரு. 28-23 में पढ़ते हैं। பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாள்ல இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தா என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்படும். தம்மை விசுவாசிக்கிற அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हालेलुया। பாருங்க, அவர் சொல்றாரு, तो देखो தாகமா இருக்கிறவன் என்கிட்ட வர கடவன். प्यास को वो मेरे पास आ सकता है। நான் தாகத்தை தீர்ப்பேன். मैं उसका प्यास को बुझाऊंगा। உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் வரும்னு சொல்றாரு. उसका जीवन से जीव का पानी आएगा। நீ விசுவாசித்தா உன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்படும். तू विश्वास किया तो तेरा जीवन से जीव का पानी आएगा। அது பரிசுத்தாவின் அபிஷேகம். और पवित्र आत्मा का अभिषेक। பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு கிறிஸ்து நம்ம கொடுக்கிறார். பிதாவாகிய கிறிஸ்து கொடுக்கிறாரு. वो पवित्र आत्मा का अभिषेक वो परमेश्वर हम लोग को देते हैं। அந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். और जीव का पानी हम लोग पाना चाहिए। அதனாலதான் சமாரிய ஸ்திரீ சொல்றாரு, उसके लिए शमारिया का स्त्री நீ ने கொடுக்கிற बोलते தண்ணீரை வந்து மறுபடியும் தாகத்தை கொண்டாகும். आप कौन कैसा पानी देते वो हम लोग को वापस प्यासा देगा। நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் मैं आपको देने वाला जीव का पानी தாகம் அடையாது. वो अंत काल तक आपको प्यासा नहीं करेगा। ஜீவ காலமா உனக்குள்ள ஊறுகிற वो நீர் अनंत का काल तक तो कभी भी आपको प्यासा नहीं அந்த लगेगा। நீர் ஊற்றாகிய அபிஷேகத்தை தேவன் கொடுக்கிறார். वो पानी का अभिषेक हम लोग को देते हैं। பரிசுத்தாவியை தேவன் கொடுக்கிறார். पवित्र आत्मा को परमेश्वर देते हैं। ஏசாயா 55:1 சொல்றாரு, यशायाह
55 में पढ़ते ஓ हैं। தாகமா இருக்கிற இடத்துல வாங்க, ओ कौन-कौन प्यासा है मेरे पास आ जाओ। நீங்க இலவசமா பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்றாரு. आप फ्री में आपको मिल जाएगा बोलते இலவசமா हैं। தேவன் அப்படி தண்ணீராகிய பரிசுத்தாவின் फ्री में அபிஷேகம். आपको पवित्र आत्मा का अभिषेक ஒரு परमेश्वर நாள்ல देते हैं। ஆதாம்ட்ட அந்த அனுபவம் இருந்துச்சு. वो एक दिन में आदम को उसका वो अनुभव था। அவன் தலையா இருந்தான், वो सिर था, இப்ப தலை கிறிஸ்துட்ட வந்துருச்சு. अभी सिर அந்த परमेश्वर को அதிகாரம் बसा அவர்கிட்ட गया। போயிருச்சு. वो अधिकार उनको ऊपर आ அதே गया। அதிகாரம் அவருடைய மனவாட்டியாகிய சபைக்குள்ள வந்துரும். वही अधिकार उसका दुल्हन उनका पास आ गया। மனவாட்டியாகிய சபை, ஆவிக்குரிய சபை, उनका आत्मा का शरीर उनको அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. उसको अधिकार देते हैं। இரண்டாவது வாசலா இருந்தான் மிருகத்துக்கு, மிருக ஜீவன்களுக்கு. दूसरा देखते दरवाजे थे। டேலத்னா வாசல், டேலத். दालेक मतलब दरवाजा, दरवाजा थे। அந்த வாசல் கிறிஸ்து வந்துட்டு. वो दरवाजा मसीह पर आ गया। அதான் பழைய ஏற்பாட்டுல நெகேமியால 12 வாசல் वही பார்த்தோம். नेहेमिया में 3 में 12 द्वार வெளிப்படுத்தல देखते हैं। 12 வாசல் பார்த்தோம். வெளிப்படுத்தல் விசேஷம். प्रकाशित में 12 द्वार देखते हैं। அந்த வாசல் அவர்ட்ட போயிட்டு, वो द्वार उनका पर गया। இன்னைக்கு நாம அநேகருக்கு வாசலா இருப்போம். आज हम लोग बहुत दिन के लिए द्वार लेंगे। மூன்றாவது மெம். तीसरा मिम। இதெல்லாம் சங்கீதம் 119 அந்த மூணு ये सब எழுத்து भजन இருக்கு. संगीता में ये सब है। தண்ணீர்னு அர்த்தம். ये पानी मतलब पानी। தண்ணீராகிய பரிசுத்தாவி. वो पानी मतलब पवित्र ஆதாம் आत्मा। தீர்க்கறவனா ஆதாம் இருந்தான். ब्याज बुगाने वाला आदम था। அது கிறிஸ்துட்ட போயிடுச்சு. वो मसीह के पास गया। அந்த अभिषेகம் இப்ப நம்ம மேல வந்துருச்சு. वो अभिषेक अभी हमारे पास आ गया। நீதிமொழி 4:23 சொல்லுது, नीति वचन 4 में 23 में बोला गया है। எல்லா காலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோ, सब इसमें तेरा हृदय को अच्छा कर ले। அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் சொல்றாரு. उससे जीव का पानी आएगा बोलता है। கர்த்தருக்கு பயப்படு, உன்னுல ஜீவ ஊற்று புறப்படும் சொல்றாரு. तो परमेश्वर की डरा हुआ रहे तो तेरा ऊपर जीव का पानी आएगा करके बोलते புத்திமதியை हैं। உறுதியா பற்றிக்கொள்வனுக்கு ஜீவ ஊற்று புறப்படும் சொல்றாரு. अच्छे से बुद्धि को ले ले, तुझे जीव का पानी तेरा ऊपर आएगा करके बोलते हैं। ஞானவனுடைய போதகம் ஜீவ ஊற்றுன்னு சொல்லப்படுது. ஞானவனுடைய போதகம். ज्ञान का बोध जीवन है करके बोल जीव का पानी। நான் இப்ப போதிக்கிற அந்த போதகம் உங்களுக்கு ஒரு ஜீவ ஊற்று. मैं बोलने वाले बोध उपदेश सब आपको जीव का पानी அது है। உங்களை பொங்கி பொங்கி அந்த வெளிப்பாடுகளை கொடுக்குது. वो आपसे ऊपर ऊपर को இது आपको ஒரு ஜீவ ஊற்று. இந்த போதகம் ஒரு ஜீவ ஊற்று. एक प्रकाशित वाक्य है, जीव का पानी है। இதுக்கு அப்புறம் 12 வாசலை குறித்து பார்க்க போறோம். इसके बाद हम लोग 12 द्वार के அடுத்த बारे में வீடியோ देखेंगे। நெகேமியாவுல சொல்லப்பட்ட 12 வாசல். अगला वीडियो 12 नेहेमिया में बोला गया 12 द्वार। அது ஞானவனுடைய போதகம். वो ज्ञान का बोध, அது உங்களுக்கு ஜீவ ஊற்றா இருக்கும். वो आपके लिए जीव का पानी लेगा। 12 வாசலுக்கு என்ன அர்த்தம்? वो 12 द्वार के लिए क्या அது अर्थ என்ன है? ஆவிக்குரிய அர்த்தம்? वो कौन सा अर्थ है? ஒவ்வொரு வாசலும் எதை குறிக்குது? एक द्वार किसको छूता है? எதுக்கு அது சொல்லப்பட்டிருக்கு? क्या बोलता है वो? எதுக்கு நெகேமியா 3 அதிகாரத்துல 10 வாசல் क्यों சொல்லப்பட்டிருக்கு? नेहेमिया में 3 में वो 10 द्वार बोलता है? அந்த 10 வாசலுடைய அர்த்தம் என்ன? वो 10 द्वार का अर्थ क्या है? பிறகு 2 வாசல். पर उसके बाद दो द्वार, அதனுடைய காரியங்களை கேளுங்க. उसको चुनो। அது உங்களுக்கு ஜீவ ஊற்று. वो आपके लिए द्वार है। ஞானவனுடைய போதகம் ஜீவ ஊற்று. ज्ञान का एक द्वार है। அது மரண கண்ணிக்கு நம்மள தப்பி वो வச்சிரும். मरण का से हमको बचाता है। புத்திமதியை கேட்டா மரண கண்ணிகளுக்கு தப்பி வச்சிரும். हम लोग को बुद्धि से वो मृत्यु का इसमें से हमको बचाता है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीर्वाद करे। ஆதாம் முந்தின ஆதாமின் தன்மை பிந்தின ஆதாம் இயேசுட்ட வந்துட்டு. तो देखिए आदम उनका जुना आदम से नया आदम पर आ गया। அவன் பேரில் உள்ள அந்த 3 எழுத்துடைய காரியத்தை பார்த்தோம். तो उसका 3 का इसमें हम लोग देखेंगे। அதாவது ஆலேப், पहला आलेफ, இரண்டாவது டேலத், उसका दालत, மூன்றாவது மெம். तीसरा मिम। தலையா இருந்தா, வாசலா இருந்தா, தண்ணீரா இருந்தா. सिर था, दरवाजा था, पानी था। அதே கிறிஸ்துட்ட வந்தது. वही मसीह का पास आया। சபையிட்ட அந்த மனவாட்டிட்ட அந்த आज அதிகாரம். आज दुल्हन का पास वो आता है। கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप एक दिन का நாம் आशीर्वाद ஜெபிப்போம். करें। हम लोग தகப்பனே, प्रार्थना करें। நன்றியோடு ஸ்தோத்திரம். परमेश्वर आपको धन्यवाद से प्रार्थना करते முந்தின हैं। ஆதாம் ஆண்டவரே இழந்த காரியத்தை, परमेश्वर प्रथम आदम क्या क्या छोड़ दिया था? பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து अंतिम आदम परमेश्वर आप வெளிப்படுத்தி காண்பித்தீர். क्या क्या ओके वो सब हम लोग को प्रकाशित அதனால किया। ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று उसके கேட்டீர். लिए आप पूछे आदम எங்க तू कहाँ போயிட்ட? है? உனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை இழந்து போய் விட்டே. तू कहाँ गया? मैंने तुझे दिया अधिकार, तू क्या किया? நீ என்னை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாய். तू मुझसे भागकर तू कहाँ छुपा है? நான் தலையா வச்சேனே. मैं तुझे सिर रखा था। நான் உனக்கு அநேகருக்கு வாசலா வைத்தேனே. मैं बहुत लोगों को धरती के लिए तुझे दरवाजा நான் बनाया था। அநேகர் போஷிக்கிறவர்களாய் தாகம் தீர்க்கிறவர்களா வச்சிருந்தேன். तुझे प्यास बुझाने वाला रखा था। தாகம் தீர்க்கிறவனா வச்சிருந்தேன். प्यास बुझाने वाला रखा था। எல்லாத்தையும் இழந்துட்டு என்னை பார்த்து பயந்து ஓடி ஒளியிறாயே. अभी सबको छोड़कर मुझे देखकर तू எங்கே भाग रहा இருக்கிறாய்? है। तू कहाँ है? பாவத்துக்கு பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறாயா? पाप के पीछे जा रहा है। மாம்சத்துக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாயா? मनुष्य को पाप को என்னை விட்டு தூரமாய் போய்விட்டாயா? मुझसे दूर गए। ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? आदम तू कहाँ है? அந்த இழந்து போன ஆதாமுடைய वो மகிமை छोड़ा हुआ आदम का महिमा को புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல
नया नियम का அவரே दिनों में பூமிக்கு மனுஷனாக வந்து वही धरती को मनुष्य बनकर மூணு आकर அதிகாரத்தை பெற்று ये 3 अधिकारों की पाकर நமக்காக சிலுவையில மரித்து हमके लिए क्रूस में चढ़कर அடக்கம் பண்ணப்பட்டு गड़कर உயிர் தெழுந்து उठकर அவருடைய விழாவில் வந்து தண்ணீர் ரத்தமும் उसका ये हड्डी से आया हुआ पानी और लहू பெந்தேகோஸ்தே நாள் 50வது நாள்ல वो पेंतेकोस्ता का दिन में 50வது நாள்ல 50वां दिन में அந்த ஜீவன் அவரிலிருந்து वो புறப்பட்டு जीव उठाकर அவருடைய சபையில் இந்த மூணு காரியத்தை एक கொடுத்தார் कलीसिया में 3 काम भी देते हैं கர்த்தாவே இந்த மூன்று காரியத்தை நீ கொடுத்தபடி நான் परमेश्वर 3 काम देते हैं धन्यवाद வார்த்தை கேட்ட அத்தனை பேர்ல வல்லமை वचन सुनने वाले एक दिन को आशीर्वाद உங்களுடைய करो அபிஷேகம் எங்க மேல இறங்கட்டும் आपका सामर्थ्य आने दो கண்ணீராகிய பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கட்டும் पानी का पवित्र आत्मा भेजो ஜீவ நீரூற்று எங்களே வரட்டும் आपका सामर्थ्य आने की प्रार्थना நேருக்கு करते हैं வாசலா இருக்க கிருபை बहुत लोगों के लिए रहने दो परमेश्वर தலையாக இருந்து செயல்பட सिर கிருபை रहने की प्रार्थना करते हैं கர்த்தர் அப்படி செய்கிறபடி நான் आप ஸ்தோத்திரம் ऐसा कर रहे हो धन्यवाद ஆதாமுடைய மூன்று வார்த்தைகள் அடுத்ததைகளை கொடுத்தீரே आदम का 3 वचन हम लोग दे रहे हो धन्यवाद கர்த்தருடைய வல்லமை எங்கள் மேல இறங்கட்டும் आपका सामर्थ्य आने की प्रार्थना வார்த்தை करते கேட்ட हैं அத்தனை பேரையும் वचन ஆசீர்வதியும். सुनने वाले एक दिन को आशीर्वाद இயேசு करो நாமத்தில் பிதாவே आपका नाम सुनाइए ஆமென். பிரைஸ் தி லார்ட்.